வெல்கம் டு பின்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மென்டல் எபிலிட்டி, திருக்குறள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுவோம். சரிங்களாங்க? எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட லிங்க் ஆகிருக்கணும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸும் அதே மாதிரி தான். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸை தூக்கி அங்கங்கே மர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னாலே இந்த 11 டாபிக் தான், இதிலிருந்து தான் வரும். அதனால் நீங்கள் இதை பார்த்துக்குங்க போதும் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். சரிங்களா? இது பார்ட் 2ங்கிறதுனால இந்த 6 இது தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம பார்ப்போம். ஒரு 6 மந்த்ஸில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த செப்டம்பர் டு 15th ஜனவரி வரைக்கும் பார்ப்போம். சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்டில் இது வரைக்கும் இந்த 6 மந்த்ஸில் பாஸ்ட் 1 இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும். நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்குறப்பையோ, நீங்கள் எல்லாம் வேறு பிடிஎஃப் மெட்டீரியல் பார்க்குறப்பையோ, இதெல்லாம் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைசிஸ் பண்ண முடியும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் டு 15th ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த பிடிஎஃபை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி தான் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸும் பார்த்திங்கன்னா பாஸ்ட் 1 இயர் என்னென்ன ரிலேட்டடாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அம்பேத்கர் அவார்டு, தந்தை பெரியார் அவார்டு, காமராஜர் அவார்டு, தமிழ் தென்றல் திரு விகே அவார்டு. இது இப்போ தான் கொடுத்தாங்க இந்த பொங்கலுக்கு முன்னாடி இந்த வருஷத்துக்கு. அதெல்லாம் அப்போ முக்கியம்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இதான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்போவுமே டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பாருங்கள், இந்த வருஷத்துக்கு சரி, அது தமிழ்நாடு நியூஸில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அதை பார்த்துக்குங்க. இது முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸு அப்படியே இருக்கும். டேஸ் அண்ட் தீம்ஸில் தான் நிறைய கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தமிழ்நாடு டே செலிப்ரேட்டட் இப்போ தான் அறிவித்தாங்க, உடனே அது கொஸ்டின் வந்திருக்கும் பாருங்கள். அது பாருங்கள். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு டேஸ் மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அது ரிப்பீட்டடாக அதுக்குள்ளேயே தான் அவங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் பார்த்துக்குங்க. எனி டவுட்ஸ் யூ கேன் கால் மீ. வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.